தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலங்களில் உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்க எல்லாரும் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யலாம், தினசரி உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாரும் பரிந்துரைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில இளைஞர்கள் அந்த உடற்பயிற்சி மேலே இருக்கக்கூடிய அதீத ஆர்வத்தால் மற்றவர்களை பார்த்து நானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதுனால நிறைய விளைவுகள் ஏற்படுது. உடல் உபாதைகள்ல இருந்து உயிரிழப்புகள் வரைக்கும் ஏற்படுற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய வீடியோக்களும் வெளியில் வருது. இந்த நிலைமையில தான் உக்ரைனை சேர்ந்த ஆனட்டோலி அப்படிங்கிறவர் ஒரு உடற்பயிற்சி கூடம் நடத்துறாரு. ஒரு ஜிம் ட்ரெயினராகவும் இருக்காரு. இவரால் 300 கிலோ அளவுக்கு எடையை தூக்க முடிகிற அளவுக்கான உடல் வாகுகளையும் இவர் பெற்றிருக்காரு. இவர் தன்னோட யூடியூப் சேனல்ல பிரபலமாகிறதுக்காக பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. அங்க போய் ஒரு தெரியாத ஜிம்ல தன்னுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு வேலை செய்கிறவர் மாதிரி போய் திடீர்னு ஒரு 200 கிலோ வெயிட்டை தூக்குறாரு. இதை பார்த்த மற்றவர்கள் எல்லாரும் ஒரு வேலை செய்கிறவராலே தூக்க முடியுது, நம்மளால தூக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு நிறைய இளைஞர்கள் அதை ட்ரை பண்ணவும் செய்கிறாங்க. இவர் பிராங்க் வீடியோவும் இதை எடுத்து தன்னுடைய யூடியூப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில் நான் ஒரு பிராங்க் வீடியோ தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறது கிடையாது. இதனால நிறைய இளைஞர்கள் இந்த ட்ரை பண்ண போய் நிறைய பிரச்சனைகள்லையும் சிக்கிக்கிறாங்க. இப்படி ஒரு 200 கிலோ எடையை தூக்குறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான உடற்பயிற்சிகளில் ரொம்பவே கவனம் தேவை. சிறிதளவு கவனச்சிதைவு ஏற்பட்டா கூட முதுகு தண்டுகள் எல்லாம் உடைந்து போற அளவுக்கு பிரச்சனை ஏற்படும், நிறைய அபாயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு மருத்துவர்களும் சொல்றாங்க. அதனால இந்த ஆனட்டோலி அப்படிங்கிறவர் தன்னுடைய சுயநலத்துக்காக இளைஞர்களுடைய உயிரை பணைய வைக்கக்கூடிய இந்த பிராங்க் வீடியோக்கள் எடுத்து போடுற விஷயத்தை இத்தோட நிறுத்திக்கணும் அப்படின்னு பலரும் இவருக்கு கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க.